ம். இப்போ உங்க நெஞ்சில ஒரு இனம் புரியாத படபடப்பு இருக்குன்னு வச்சுப்போம். மூச்சு விட கொஞ்சம் சிரமமா இருக்கு. கை கால்லாம் வேர்க்குது. பொதுவா நாம இத என்ன நெனைப்போம்? ஏதோ ஒரு வியாதி. இத எப்படியாவது உடனே குணப்படுத்தணும்னு பதறுவோம் இல்லையா? ஆமா, அதுதான் முதல் ரியாக்ஷனா இருக்கும். உடனே டாக்டர் கிட்ட ஓடணும்னு தோணும். கரெக்ட். ஆனா, இந்த நெஞ்சு படபடப்பு நீங்க குணப்படுத்த வேண்டிய ஒரு நோய் கிடையாது. இது பல வருஷமா நீங்க படிக்க மறுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு அவசர கடிதம் அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது நிஜமாவே ஒரு பெரிய ஷாக் தான். ஏன்னா பொதுவா உடல் நலன் வரும்போது நாம ஒரு விதமான துல்லியத்தை எதிர்பார்க்கிறோம். அதாவது ஒரு இன்ஜினியரிங் கணக்கு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா. இப்போ உங்க கை உடைஞ்சிடுச்சுன்னா, நேரா போய் ஒரு எக்ஸ்ரே எடுக்குறீங்க. அதுல உடைஞ்ச அந்த பகுதி ஒரு வெள்கை நிற கோடா ரொம்ப தெளிவா தெரியுது. டாக்டரும் அத சுட்டி காட்டி, இதோ இங்க தான் பிரச்சனை. இத இப்படி சரி பண்ணலாம்னு ஈஸியா சொல்லிடுவாரு. ரைட். அந்த தெளிவு நமக்கு ஒரு பெரிய நிம்மதிய தருது. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச அளக்கக்கூடிய விஷயங்களை தான் மனித மூளை எப்பவுமே நம்பும். அதைத்தான் விரும்பும். உண்மைதான். ஆனா மனித மனம், உளவியல் மனநலன்னு வரும்போது, திடீர்னு அந்த எக்ஸ்ரே மிஷின் வேலை செய்யறதில்ல. நாம தேடுற அந்த தெளிவு அங்க கிடைக்கிறதே இல்ல. விஷயங்கள் ரொம்ப மங்கலா, ஒரு மாதிரி குழப்பமா மாறிடுது. ஆமா. அதனால தான் மனநலம் சார்ந்த விஷயங்களை நாம ஹேண்டில் பண்ண ரொம்ப திணறோம். சரியா சொன்னீங்க. எப்பொழுதும் புதிய விஷயங்கள ரொம்ப ஆழமா கத்துக்க துடிக்கிற உங்களுக்காகவே இந்த ஆழமான அலசல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம அலச போற மூலக்கட்டுரை தி மெசஞ்சர் ஆஃப் ஆங்ஸைட்டி, லிசனிங் டு தி இன்னர் சிக்னல். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கட்டுரை இது. ஆமா. இந்த தேடலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, ஆங்ஸைட்டி அதாவது பதற்றம் அப்படின்னாலே அது ஒரு பலவீனம், அது ஒரு நோய்க்கான அறிகுறி அப்படிங்கிற பொதுவான கருத்தை உடைக்கிறது தான். அது மட்டும் இல்லாம, அது நமக்குள்ள இருந்து சொல்ல வர்ற ஆழமான செய்திய புரிஞ்சுக்கிறது தான் நம்ம மிஷன். கண்டிப்பா. சரி, இத நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பதற்றம் அதாவது ஆங்ஸைட்டிய நாம எப்பவுமே அழிக்கப்பட வேண்டிய ஒரு எதிரியாவே பார்க்கிறோம். ஆனா அது ஒரு செய்தியாளர், அது ஒரு மெசஞ்சர்னு இந்த கட்டுரை சொல்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம் தான் சொல்லணும். பொதுவா பதற்றம் வரும்போது நாம பலவீனமா இருக்கோம்னு நினைச்சு அதை கட்டுப்படுத்தவோ அல்லது மாத்திரைகள் போட்டு அடக்கவோ தான் நாம அதிகமா முயற்சி பண்றோம். ம், ஆமா. அது ஒரு தொந்தரவுன்னு நினைக்கிறோம். ஆனா பதற்றத்தை நாம கொஞ்சம் அமைதியா நேர்மையா கவனிச்சா அது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு விஷயமா மாறுது. என்ன சொல்றது, ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது சும்மா தோன்றி மறைகிற ஒரு உணர்ச்சி கிடையாது. அது நம்ம உடம்புக்குள்ள ஒரு தீர்வு தேடி ஓடுற ஒரு மிகப்பெரிய சக்தி. அதாவது அது நம்மகிட்ட ஏதோ பேச வருதுன்னு சொல்றீங்க. கொஞ்சம் பொறுங்க. ஆங்ஸைட்டி ஒரு செய்தியாளர்னா, அது ஏன் இவ்ளோ சத்தமா பேசுது? அமைதியா ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லிட்டு போகலாமே. ஏன் நம்ம தூக்கத்த கெடுத்து, நம்மள இவ்ளோ ஆட்டி படைக்குது? இது எங்கிருந்து தான் உருவாகுது? அது ஏன் அவ்வளோ சத்தமா பேசுதுன்னா, நான் தான் அது சொல்றத ரொம்ப காலமா கேட்க மறுத்துட்டோம். அதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ பெரிய பெரிய தத்துவங்கள்ல இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம கவனத்துக்கே வராம மிக ரகசியமா செயல்படுற நம்ம பழக்க வழக்கங்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம். பழக்கவழக்கங்களா எனக்கு ஏற்படுற அந்த இருப்பு சார்ந்த மிகப்பெரிய பயம், சும்மா நம்ம அன்றாட பழக்கங்கள்ல இருந்து வருதுன்னு சொல்றது கொஞ்சம் நம்புற மாரி இல்லையே! அப்படி என்ன பழக்கங்கள் அது? நாம அறியாமலேயே செய்கிற 3 முக்கிய விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, அதிகமாக சிந்திப்பது. அதாவது ஓவர் திங்கிங். இது சும்மா சாதாரணமா யோசிக்கிறது கிடையாது. ஓ! வேற என்ன பண்றோம்? நம்ம மூளை எப்பவுமே நடக்க போற ஆபத்துகளை முன்னாடியே கணிச்சு நம்மை காப்பாத்த முயற்சி பண்ற ஒரு மிஷின். ஆனா நிஜத்துல எந்த ஆபத்தும் இல்லாதப்போ அது என்ன பண்ணுனா, கற்பனையா பல சூழ்நிலைகளை உருவாக்கி இல்லாத ஒண்ணுக்காக தானே முடிவுகளை ஊகிச்சு நிஜத்துல இருந்து முற்றிலுமா விலகிடும். ஒரு சுழற்சி மாதிரி அதுக்குள்ளே மாட்டிக்கிடும். இத கேட்கும்போதே எனக்கு ஒண்ணு தோணுது. இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது, ஒரு த்ரில்லர் திரைப்படத்துக்கு நாமே திரைக்கதை எழுதி, நாமே அத பார்த்து பயப்படுவது போல இருக்கிறதல்லவா? நிஜத்துல சுத்தி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நம்ம கற்பனையில நாமே ஒரு பூதத்தை உருவாக்கிப்போம். எக்ஸாக்ட்லி. நீங்க சொன்ன அந்த த்ரில்லர் படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த படத்துல வர்ற வில்லனும் நாம தான், அதுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறதும் நாம தான். அந்த திரைக்கதையில வர்ற ஆபத்துகள் எல்லாமே நம்ம சொந்த மூளையோட சிருஷ்டி தான். அது ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைதான். சரி, 2வது விஷயம் என்ன? இதுக்கு அடுத்தபடியா ஆங்ஸைட்டியை உருவாக்குற 2வது பழக்கம் ஒப்பீடு அல்லது கம்பேரிசன். மற்றவர்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப ஆபத்தான ஒரு பழக்கம். ஆனா ஒரு நிமிஷம். ஒப்பீடு செய்றது மனித இயல்பு தானே. நாம எங்க இருக்கோம், நம்மள சுத்தி இருக்கிறவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அடிப்படையான உள்ளுணர்வாச்சே.
அதை எப்படி முற்றிலுமாக தவிர்க்க முடியும்? இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. அது ஒரு பரிணாம வளர்ச்சி சார்ந்த உள்ளுணர்வு தான். அப்படியா? ஆமா. பழங்காலத்துல நாம கூட்டமா காடுகள்ல வாழும்போது, கூட்டத்துல நாம தான் ரொம்ப பலவீனமான ஆள்னு தெரிஞ்சா, மிருகங்கள் நம்மள ஈஸியா அடிச்சு சாப்பிட்டுடும்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதனால மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து தற்காத்துக்கிட்டோம். ம். சர்வைவல். ஆனா, இன்னைக்கு நிலைமை அப்படி இல்ல. இன்னைக்கு நாம எத ஒப்பிடுறோம்? ஒருத்தர் சோஷியல் மீடியாவுல ரொம்ப கவனமா எடிட் பண்ணி போட்டு அவரோட ஹைலைட் ரீல்ஸ நம்ம வாழ்க்கையோட மிக மோசமான தருணங்களோட ஒப்பிடுறோம். ஆமா, இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. கரெக்ட். நம்ம தொடக்கத்தை இன்னொருத்தரோட இறுதி வெற்றியோட ஒப்பிடுறோம். இது தன்னிச்சையாகலே நமக்கு ஏதோ குறை இருக்கு, நம்ம பின்தங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இல்லாத குறை உணர்வை உருவாக்கி பதற்றத்தை அதிகரிக்குது. ரொம்ப சரியான பாயிண்ட். அவங்க வெளிப்படையா காட்டுற வெற்றியோட நம்மளோட இருட்டான ரகசியங்களை ஒப்பிடுறோம். இது கண்டிப்பா பதற்றத்தை தான் உருவாக்கும். சரி, 3வது பழக்கம் என்ன? 3வது பழக்கம் நிச்சயமற்ற தன்மை, அதாவது அன்சர்டனிட்டி. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நிலை. மனித மனம் எப்பவுமே நிலைத்தன்மையை விரும்புற ஒரு விஷயம். அதாவது ஒரு கேரண்டி எதிர்பார்க்குது. ஆமா, அதுக்கு ஒரு பேட்டர்ன் வேணும். நாளைக்கு என்ன நடக்கும்னு 100% அதுக்கு தெரியணும். ஆனா வாழ்க்கை அப்படி கிடையாது. இந்த இடைவெளி தான் ஆன்சைட்டி வளரும் நிலம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமற்ற தன்மை எப்படி பதற்றமா மாறுது? இப்போ உங்க பாஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாருன்னு வைப்போம். நாளைக்கு காலையில நீங்க என் கேபினுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு அனுப்புறாரு. அவ்வளவுதான் மெசேஜ். அவர் உங்களை திட்ட போறாரா இல்ல ப்ரமோஷன் தர போறாரான்னு அந்த மெசேஜ்ல எந்த தகவலும் இல்ல. ஆனா உங்க மூளை அப்ப என்ன பண்ணும்? கண்டிப்பா நாம செஞ்ச ஏதோ ஒரு தப்ப கண்டுபிடிச்சிட்டாரு, நாளைக்கு வேலை போயிடும்னு பயப்பட ஆரம்பிச்சிடும். சரியா சொன்னீங்க. மூளைக்கு அந்த வெற்றிடம், அந்த தெரியாமை பிடிக்காது. ஒரு நல்ல விஷயம் நடக்குமா கெட்ட விஷயம் நடக்குமான்னு தெரியாத ஒரு நிலையில இருக்கிறத விட, கண்டிப்பா வேலை போக போகுதுன்னு ஒரு மோசமான முடிவுக்கு வந்து அதுக்கான தற்காப்பு நடவடிக்கையில இறங்குறது மூளைக்கு ரொம்ப சுலபம். ஓ, அதனால தான் அந்த அரக்கன மூளைய உருவாக்குதா? ஆமா, இந்த 3 காரணிகள் தான் எதிர்காலம் பத்தின ஒரு கற்பனை பயத்தை நமக்குள் விதைக்குது. அப்போ நடக்க போவது என்னன்னு தெரியாத அந்த இருட்டு தான் பதற்றத்தோட விளைநிலம். சரி, இது எல்லாமே மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்னு புரியுது. அதான் எனக்கு ஒரு குழப்பம். மனசுல தொடங்குற இந்த குழப்பம் ஏன் என் உடம்புல இவ்ளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குது? அதாவது பிசிக்கல் சிம்டம் சொல்றீங்களா? ஏன் மனசுல நடக்கிற பிரச்சனைக்கு உடம்பு கஷ்டப்படணும்? ஏன்னா ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது வெறும் மனசுல மட்டும் நடக்கிற ஒண்ணு கிடையாது. அது முழு உடலின் அனுபவம். மூளைக்கும் உடம்புக்கும் இடையில நடக்கிற ஒரு தொடர்ச்சியான உரையாடல் அது. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இத புரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் நம்ம அந்த எவல்யூஷனரி பயாலஜிக்கு தான் போகணும். நம்ம மூளைக்குள்ள அமிக்டாலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுதான் ஆபத்துகளை எச்சரிக்கிற அலாரம் சென்டர். ஆனா அதோட பிரச்சனை என்னன்னா அது பல ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய சாஃப்ட்வேர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இது வீட்டின் சமையலறையில் லேசாக புகை வந்தால் கூட வீடு முழுவதும் தீப்பிடித்து விட்டது என்று அலரும் ஒரு ஃபயர் அலாரம் போன்றதுதானே? 100க்கு 100 சரியான ஒப்பீடு. அந்த ஃபயர் அலாரத்தோட நோக்கம் கெட்டது கிடையாது. உங்களை எப்படியாவது காப்பாத்தணும் தான் அது நினைக்குது. ஆனா அதுக்கு டோஸ்டர்ல இருந்து வர்ற புகைக்கும் நிஜமான தீ விபத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அடடே, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, காட்டுல ஒரு சிங்கம் உங்களை துரத்தும் போது உங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வருமோ அதே மாற்றங்களை தான் உங்க பாஸ் அனுப்பின மெசேஜை படிக்கும் போதும் உங்க நர்வஸ் சிஸ்டம் உருவாக்குது. ஓஹோ, அப்போ சிங்கம் துரத்துனா தப்பிச்சு ஓடணும். அதுக்கு என் கால்களுக்கு நிறைய ரத்தம் தேவை. அதனால தான் இதயம் வேகமா துடிக்குதா? ஆமா, ரத்தம் கால்களுக்கும் கைகளுக்கும் வேகமா பாயுது. அதனாலதான் உங்களுக்குள்ள ஒரு வித அமைதியின்மை, அதாவது ரெஸ்ட்லெஸ்னஸ் வருது. தப்பிச்சு ஓடுறதுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவை. அதனாலதான் ஆழமா மூச்சு விடாம மேலோட்டமா வேக வேகமா மூச்சு விடுறோம் இல்லையா? கரெக்ட். உங்களோட நரம்பு மண்டலம் முழுமையா செயல்பட தொடங்கி உடலை ஒரு ஆபாயத்துக்கு தயார் செய்து உங்களை போராடவோ அல்லது தப்பி ஓடவோ தயார் நிலையில வைக்குது. ஆனா எந்த நிஜமான ஆபத்தும் இல்லாத போது உடல் ஏன் இப்படி தேவையற்ற ஒரு சுமைய தாங்க வேண்டும்? நான் சும்மா ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஒரு இமெயில் படிச்சிட்டு இருக்கேன். இந்த தவறான அலாரம் ஏன் அடிக்குது? அந்த அசௌகரியத்துக்கு பின்னால ஒரு முக்கியமான உண்மை ஒளிஞ்சிருக்கு. உங்க உடம்பு தவறான அலாரம் கொடுக்கலாம். ஆனா அந்த எச்சரிக்கைக்குள்ள ஒரு ஆழமான நோக்கம் இருக்கு. மூளை உடம்புக்கு அனுப்புற அந்த அலாரம் தப்பானது இல்ல. ஆனா அதை நம்ம மொழிபெயர்க்கிற விதம்தான் தப்பு. ஆஹா, இங்குதான் இது மிகவும் சுவாரஸ்யமாக மாறுகிறது. ஆங்ஸைட்டியை ஒரு பிரச்சனையா பார்த்து அதை வேரோட அழிக்க நினைக்கிறதுக்கு பதிலா அது எதையோ உணர்த்த வர்ற ஒரு சிக்னல்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா.
அது ஆர்வத்துடன் அணுகுனா அது ஒரு சிக்னல் என்பது நமக்கு தெளிவா புரியும். அப்படியானால் நாம பதற்றம் வரும்போதெல்லாம் மாத்திரைகளை போட்டு அதை அடக்க நினைப்பதும் அல்லது செல்போனை நோண்டி நம்ம கவனத்தை திசை திருப்ப நினைப்பதும் ஒரு முக்கிய கடிதம் கொண்டு வந்த தபால்காரனை துரத்தி அடிப்பதற்கு சமம் இல்லையா? மிகச் சரியான உதாரணம். கடிதத்துல என்ன எழுதியிருக்குன்னு பிரிச்சு படிக்காம தபால்கார மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதை படிக்க மறுக்கிறதுனால தான் அவர் தினமும் உங்க கதவை இன்னும் சத்தமா தட்டிக்கிட்டே இருக்காரு. சரி, அந்த தபால்காரன் கொண்டு வர கடிதத்துல அப்படி என்னதான் எழுதியிருக்கும்? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதை நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால் அந்த கடிதத்துல பல விஷயங்கள் இருக்கலாம். வாழ்க்கையில ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்பதையோ, ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில வகுத்து வச்சிருக்கிற ஒரு தனிப்பட்ட எல்லையே யாரோ தொடர்ந்து மீறுறாங்கன்னு உங்க உடம்பு சொல்ல வரலாம். அதாவது பவுண்டரிஸ் மீறப்படுறத சொல்றீங்களா? ஆமா. அல்லது ஒரு டாக்ஸிக்கான உறவுல நீங்க சிக்கியிருக்கிறத உங்க மனசு ஏத்துக்க மறுக்கலாம். பல நேரங்கள்ல நாம தவிர்க்க நினைக்கும் ஒரு முக்கியமான முடிவை அது சுட்டி காட்டலாம். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து ஒரு முடிவை தவிர்த்துக்கிட்டே வருவோம். அந்த தவிர்க்கப்படும் முடிவு தான் பதற்றமா ஒரு மாதிரி நம்மள உலுக்கிக்கிட்டு இருக்கோன்னு சொல்றீங்க. ஆமா, இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்ன விஷயம்? நம்மிடம் உள்ள பயன்படுத்தப்படாத திறன்கள் அல்லது வெளிப்படாத வளர்ச்சி ஆற்றல், அதாவது அன்எக்ஸ்பிரஸ்ட் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். மனிதர்கள் இயல்பாகவே வளர்ந்து துடிக்கும் ஒரு உயிரினம். ஒரு செடியை ஒரு சின்ன டப்பாக்குள்ள வச்சு வளர்த்தா என்ன ஆகும்? அதோட வேர்கள் முட்டி மோதி அந்த டப்பா உடைக்க பார்க்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அது போலதான் உங்க மனசும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய திறமை இருக்கலாம். ஆனா பாதுகாப்பா இருப்போம், ரிஸ்க் வேணான்னு சொல்லி உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு வேலையில உங்களை நீங்களே சுருக்கிக்கும் போது என்னாகுது தெரியுமா? அந்த ஆற்றல் வெளியே வர முடியாம கஷ்டப்படுமா? கரெக்ட். அந்த உள்ளே இருக்கிற ஆற்றல் வெளியே வர முடியாம தேங்கி போகுது. தேங்கிய தண்ணீர் எப்படி விஷமா மாறுமோ அதே மாதிரி முடக்கப்பட்ட உங்க ஆற்றல் உள்ளே திரும்பி உங்க உடம்புல பதற்றமா ஆங்ஸைட்டியா வெடிக்குது. நீங்க உங்களுக்கு உண்மையாக இல்ல அப்படிங்கறத உங்க உடம்பு கண்டுபிடிச்சிருச்சு. அதுதான் அந்த பதற்றம். ஒரு நிமிஷம், ஏன் உள்ள இருக்கிற வெளிப்படுத்தப்படாத திறமை எனக்கு ஆங்ஸைட்டிய உருவாக்குமான்னு கேக்குறேன். இது உண்மையிலேயே என்ன உலுக்கும் ஒரு விஷயம். நாம செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியத்தை செய்யாம நம்மள நாமே ஏமாத்திட்டு இருக்கும்போது அந்த அமுக்கப்பட்ட சக்தி தான் ஆங்ஸைட்டியா மாறுது. சரியா சொன்னீங்க. இது பயத்திலிருந்து விழிப்புணர்வுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம். பதற்றத்தை கண்டு பயந்து ஓடுறத விட்டுட்டு அது நம்மள தட்டி எழுப்பும் ஒரு அலாரம்னு புரிஞ்சுக்கணும். சரி, ஆங்ஸைட்டி ஒரு செய்தியாளர்னு தெரிஞ்சிருச்சு. அது கொண்டு வர்ற கடிதத்துல என்ன இருக்குன்னு படிக்கணும்னு புரிஞ்சிருச்சு. ஆனா பிராக்டிக்கலா இது எப்படி பண்றது? திடீர்னு நெஞ்சு படபடப்பு வருது. அந்த நேரத்துல எப்படி அந்த செய்தியை படிக்கிறது? இதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன கேள்வி மூலமா நம்ம அனுபவத்தை மாத்துறது தான். பொதுவா பதற்றம் வந்த உடனே நாம என்ன கேட்போம்? இந்த உணர்வை எப்படி உடனே நிறுத்துறது? இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் கேட்போம். ஆனா நீங்க எதை எதிர்க்கிறீங்களோ அது இன்னும் பலமா உங்களை தாக்கும். அதனால இப்படி கேட்கறத நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக இந்த உணர்வு என்கிட்ட என்ன சொல்ல முயலுகிறது அப்படின்னு கேட்க பழகணும். எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற கேள்வியில இருந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிற மாற்றம். ஆமா, இந்த கேள்வி ஆங்ஸைட்டிய ஒரு சுமையிலிருந்து உண்மையான வாழ்க்கையை நோக்கி நகர்த்தும் வழிகாட்டியா மாத்துது. எனவே இதற்கன்னா என்ன அர்த்தம்? இந்த கணத்துல இந்த ஆழமான அலசல கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்களும் உங்களை அறியாம உங்களுடைய ஆங்ஸைட்டிய ஒரு எதிரியா பார்த்து கொண்டு இருக்கீங்களா? அதை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஒருவேளை நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரசன்டேஷன் இருக்கு, உங்களுக்கு பதற்றம் வருதுன்னு வச்சுப்போம். நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நீ போதுமான அளவு தயாராகலன்னு அது சொல்லலாம். அப்போ உட்கார்ந்து வேலையை பார்த்தா பதற்றம் போயிடும் இல்லையா? ஆமா. ஆனா ஒருவேளை நல்லா தயார் செஞ்சிருந்தோம் பதற்றம் வந்தா, உனக்கு இந்த வேலையே பிடிக்கல, நீ தப்பான இடத்துல இருக்கன்னு அது சுட்டி காட்டலாம். ஆங்ஸைட்டிக்கு எதிராக போராடுவதை விட்டு விட்டு அதை கேட்க கற்றுக்கொண்டா நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கையின் ஆழத்தை நாம மிக தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னைக்கு நாம பார்த்த மூல ஆதாரத்துல இருந்து ஒரு விஷயம் மிக தெளிவா பதிவாயிருக்கு. ஆங்ஸைட்டி, அதாவது பதற்றம் அப்படிங்கிறது ஒரு பலவீனம் அல்ல, அது நம்முடைய கவனத்தை கோரும் ஒரு சக்தி வாய்ந்த உள் சமிக்ஞை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோம். ஆமா, அதை ஏத்துக்கிட்டா பதற்றம் உங்களை முடக்கும் சுமையா இல்லாம உங்களை உந்தித் தள்ளும் உந்து சக்தியா மாறும். விவாதத்தை முடிக்கும் முன் மூலக்கட்டுரையின் கருத்தை விரிவுபடுத்தும் வகையில் ஒரு புதிய சிந்தனையை உங்களிடம் விட விரும்புகிறோம். உங்களுக்குள் எழும் பதற்றம், அந்த ஆங்ஸைட்டி என்பது உங்களை அச்சுறுத்தும் ஒரு விஷயம் அல்ல என்று வைத்துக் கொள்வோம். அது உங்களது வெளிவர துடிக்கும் உங்களுடைய அசாத்தியமான திறமைகளின்
நீங்கள் இன்னும் வாழத் தொடங்காத ஒரு மகத்தான வாழ்க்கையின் தவிப்பு என்று வைத்துக் கொள்வோம். அந்த தவிப்பை பயத்திற்கு பதிலாக செயலாக மாற்றினால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பிரம்மாண்டமாக மாறும் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்களுடைய நேரத்திற்கு மதிப்பளித்து இந்த ஆழமான தேடலில் இணைந்தமைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள்.